அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் ஏக வல்லவனே அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேனை பற்றி பார்க்க போகிறோம். தேனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு பொருளையும் வீணாக படைக்கலை. பிரயோஜனத்தோடு தான் எல்லா பொருளையும் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். அந்த வகையில் தான் இந்த தேனும் இருக்குது. இந்த தேன் இருக்கே, நம்மளாம் நினைக்கிறோம் இந்த தேனுங்கிறது சாதாரண ஒரு உணவுக்காக தான் பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தேனில் பல்வேறு மருத்துவ ரீதியான குணங்கள் இருக்குன்னு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அறிவியல் நிபுணர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி குர்ஆன்லேயும் தெள்ளந்தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆனில் வந்திருக்கு, இறைவன் நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் அமைத்துள்ள எளியவர்களுக்கும் காய்களையும் சாப்பிடுங்கள். தேனீகளின் அடி வயிற்றிலிருந்து பல வண்ணங்களை கொண்ட ஒரு வகை பானம் உற்பத்தியாகிறது. அதில் மக்களுக்கு குணப்படுத்தும் நன்மை இருக்கிறது. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது போதுமான நிரூபணமாகும் அப்படின்னு குர்ஆன் ஆயத்து வந்திருக்கு. குர்ஆன் ஆயத்து மட்டும் இதுக்கு ஆதாரமாக வரல, இதுக்கு ஹதீஸும் ஆதாரமாக வருது. யார் அறிவிக்கிறாங்கன்னா, அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. அன் அப்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பி ஷிஃபாஇன் அஸ்லி வல் குர்ஆனி. உங்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய இரண்டினை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அவை தேனும் திருக்குர்ஆனும் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது, தேன் நமக்கு நோயை நிவாரணம் தரக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்குது. அதே போல் குர்ஆனும் நமக்கு நிவாரணம் தரக்கூடியதாக இருக்குது. இந்த ஹதீஸ் நமக்கு விளங்குது. அதே போல் தேனை எப்படி நமக்கு மருந்துக்காக நம்ம பயன்படுத்த போகிறோமோ, அதே போல் குர்ஆனும் ஒரு நோயை நிவாரணப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கும் பயன்படுத்தப்படும். இப்போ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் 3 தடவை அல்ஹம்து சூரான்னு நீங்கள் ஓதினீங்கன்னா கண்டிப்பாக அது ஷிஃபா தரும். அது எப்படி ஓதணும்னா, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு இந்த ஆளுக்கு இந்த நோய் சரியாகணும் அப்படின்னு நீங்கள் மனப்பூர்வமான நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுனீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த நபருக்கு இந்த நோயை குணப்படுத்துவான். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் சும்மா வார்த்தை ரீதியாக நீங்கள் ஓதுனாலும் அதனுடைய தாக்கம் அவங்க மேலே ஏற்படாது. அவங்க மேலே இதனுடைய தாக்கம் ஏற்படணும்னா நீங்கள் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சாதான் அவங்க மேலே அந்த நோயை நிவாரணம் பண்ணக்கூடிய அந்த தாக்கம் அவங்களுக்கு ஏற்படும். அதே போல் தேனை என்னதான் மருத்துவ ரீதியான விஷயங்கள் இருந்தாலும் அதை நம்ம அளவாக தான் நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம அதை அளவுக்கு மீறி நம்ம அதை பயன்படுத்தணும் வச்சுங்களேன், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மீறி நம்ம பயன்படுத்தணும்னா அது கடைசியாக நமக்கே அது விஷமாக மாறும். இன்னொரு ஹதீஸ்லேயும் வருது, அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, மா அன்ஸலல்லாஹு தாஹன் இல்லா அன்ஸலஹு ஷிஃபான். நோய்க்கான நிவாரணத்தை தராமல் அல்லாஹ் எந்த ஒரு நோயும் தரலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் உலகத்தில் எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் அதுக்கேற்ற ஷிஃபா அல்லாஹ் ஏற்படுத்தி தான் வச்சிருக்கான்னு இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருது. அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நம்ம அளவாக பயன்படுத்தணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தேனில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு அறிவியல் ரீதிகள் சொல்கிறதுக்கு முன்னாடியே குர்ஆன் தேனில் அதிகமான மருத்துவ ரீதிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது, குர்ஆனுங்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் மனிதனுடைய எழுத்தாலோ கற்பனை சொல்லாலோ இந்த நூல் இயற்றப்படலை என்று இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.